நம்ம வாழ்க்கையை ரீசெட் பண்ண ஒரு நாள் கிடைச்சா எப்படி இருக்கும்? பழைய ப்ராப்ளம்ஸை டெலீட் பண்ணுவீங்களா, இல்லை புதிய லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்கிற நாள் தாங்க யுகாதி. இந்த ஒரு நாளில் நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் முழு வருஷத்தையும் மாற்றிடும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, யுகாதி அப்படின்னா புதிய ஆரம்பம்னு அர்த்தம். இது முக்கியமாக கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா பகுதிகளில் கொண்டாடுறோம். இந்த நாளில் புதிய கணக்குகள் தொடங்குறாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கிறாங்க. அதாவது நியூ ரெசல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த கலாச்சார ஸ்டைல் தாங்க இது. யுகாதின்றது நம்ம சவுத் இந்தியாவில் கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் தாங்க. இந்த நாள் தான் புதிய வருஷத்தோட ஆரம்பம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ யுகாதின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். யுக மீன்ஸ் காலம், ஆதி மீன்ஸ் தொடக்கம். அதாவது ஒரு புதிய காலத்தின் ஆரம்பம் தாங்க இந்த யுகாதி. ஸோ வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு இந்த டேவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யுகாதி ஸ்பெஷல் டிஷ் எது தெரியுமா? பச்சடி. இதில் 6 ருசிகள் இருக்குங்க. இனிப்பு, கசப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் வரும், அதை அக்செப்ட் பண்ணணுன்னு தாங்க இதோட மீனிங்கே. ஓகே, இப்போ இந்த ஃபெஸ்டிவலை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணலான்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுடுங்க. அண்ட் பூஜை அறையை முந்தின நாளையே க்ளீன் பண்ணிவிட்டு யுகாதி அன்னைக்கு பூஜை பண்ணணும். தீபம் ஏற்றணும், மலர்கள் சூடணும். ஸோ இந்த மாதிரி பூஜை அறையை தெய்வீக மனமாக வச்சுக்கணும். அண்ட் பூஜையை செய்யணும். வீட்டில் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக பிளெஸ்ஸிங் வாங்கணுங்க. கடவுளுக்கு நெய்வேத்தியம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம காகத்துக்கும் உணவு கொடுக்கணுங்க. அது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, ஃபேமிலியோட கண்டிப்பாக அன்னைக்கு சேர்ந்து சாப்பிடணும். அண்ட் முக்கியமாக நியூ கோல் செட் பண்ணணுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க, இந்த நாளில் பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருந்தால் முழு வருஷமும் பாசிட்டிவாக தாங்க இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த நாளில் பாசிட்டிவ் மைண்டோடு இருப்போம். லாஸ்ட் இயர் என்ன நடந்தாலும் போகட்டுங்க, இந்த வருஷம் நம்ம லைஃபு நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற நாள் தாங்க இந்த யுகாதி. அப்புறம் என்ன, எல்லோருக்கும் இனி யுகாதி வாழ்த்துக்களை சொல்லிட வேண்டியது தான். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியான உடல் ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருக்கணுன்றது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வி வைப்ஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.